இன்று இமராஜ நிலா என துவங்கும் திருவருணை திருப்புகழை பார்க்க இருக்கிறோம். அருணை என்றாலே முக்கியமான ஞானிகளான அருணகிரி பெருமான், பகவான் ரமணர், சேஷாகிரி சுவாமிகள், வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள், யோகிராம் சுரத்குமார் ஆகியோர் கண்முன்னே நிற்கிறார்கள். பல அருளாளர்கள் விநாயகரை போற்றி சிறப்பாக எழுதியுள்ளார்கள் என்பதை பார்த்து வருகிறோம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவருடைய அக்ஷர மணமாலையின் காப்பு செய்யுளில் அருணாச்சலவரற்கு ஏற்ற அக்ஷர மணமாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளை காப்பாயே என்று பாடுகிறார். கருணையே வடிவான கணபதியே, என் மணவாளனாகிய அருணாச்சலருக்கு உகந்ததாகவும் ஏற்றமுடையதாகவும் தமிழ் எழுத்துக்களால் ஆன மணமாலையை தொடுத்து சூட்ட கை கொடுத்து உதவி காத்தருள்வாயே என்று யானை முகனை முதற்கண் வேண்டுகிறார். தடைகளே அகற்றிடும் தயாவானான விநாயகர் மணமக்களை சேர்த்திடும் பணியை முன்னமே செய்திருக்கிறார் அல்லவா? அன்றொரு நாள் அந்த ஆறுமுகன் வள்ளியை ஆட்கொள்ளும் அவசரத்தில் தமையனை சற்றே மறந்தான். பின் அண்ணனை வேண்டி நிற்க வேழமுகத்தோனும் தமையனின் அறியாத தவறை மன்னித்து அவர்கள் முன் தோன்றி அவர்கள் திருமணத்தை நடத்தி கொடுத்தான். சுப்பிரமணிய பெருமானின் கலியுக அவதாரமான ஸ்ரீ ரமணரும் முன் எச்சரிக்கையாக முதலிலேயே கணபதியை அழைத்து அருணாச்சலுடனான தன்னுடைய திருமணத்தை நடத்தி கொடுக்க கோருகிறாரோ என்று தோன்றுகிறது. மேலும் திருமணத்திற்கு முன்பாக மணமக்கள் மஞ்சள் கையிலான காப்பு கட்டிக் கொள்வது தொன்று தொட்டு வரும் வழக்கமாகும் என்பது இங்கு நோக்கத்தக்கது. மகரிஷி அவர்களும் முழு முதல் கடவுளை முன்வைத்து மங்கள காப்பு கட்டிக் கொள்கிறாரோ? சந்தப்புலவர் அருணகிரி வள்ளலும் விநாயகரை முதன்மையாக வைத்து பாடிய 2 பாடல்களில் முருகப்பெருமானுக்கு யானையாக வந்து கணபதி உதவியதை கூறுகிறார். விடமடசி வேலை என்னும் பாடலில் வள்ளியை வேடனான வேலன் திருடி செல்லும் பொழுது வேடர்கள் பயத்தினால் வேலனை பின்தொடராமல் திரும்பும் பொழுது தனது துதிக்கையை அவர்கள் தலையிலே வைத்து அகல் வெந்தனடா சொல் எனவும் முடிசாட அறிவருளும் மானி முகவோனே என்று அவர்களுக்கு வள்ளியை தூக்கி செல்பவன் முருகன்தான் என்று உண்மையை கூறி வள்ளி திருமணத்திற்கு ஒதுங்கினார் என்பதையும் பார்க்கிறோம். அப்படி தூக்கி சென்ற வள்ளியை அந்த க்ஷணத்திலேயே மனம் செய்து வைத்தார் என்று கைத்தலைநடைகளே பாடலில் அத்துயரதோடு சொப்பிரமணிபடும் அப்புநாதனடி இவமாகி அக்குணமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமல் பெருமாளே. யானை பாத்திர மாத்திரத்திலேயே அந்த ஒரு கணத்திலேயே வள்ளி முருகனை ஆலிங்கனம் செய்து கொண்டுவிட்டார் அல்லவா? அதோடு நிர்விகல்ப சமாதியில் இருந்த நமது குருநாதரை எழுப்பி வயலூருக்கு வா என்று கனவிலே குமரன் சொன்னதும் வயலூர் சென்று பொய்யா கணபதியாரைத்தானே முதலில் தரிசிக்கிறார். அந்த கணபதியார் தானே செய்ப்பதியும் வைத்து திருப்புகழ் விருப்பமும் செப்பு என அருள் புரிந்தார். அதை மறக்க மாட்டேன் என்று பக்கரை விசித்திரமணி என துவங்கும் பாடலில் நன்றி மறவாமல் பாடுகிறார் அருணை முனிவர். திருத்தொண்டர் புராண வரலாறு இன்னும் செக்கிழார் சுவாமிகள் புராணத்தில் வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பார்மைதரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமது 5 கர 3 விழி 4 வாய் யானி முகனி பரவி அஞ்சலி செய்கிற்பாம் மலரையனும் திருமாலும் காணாமை மதிமயங்க புலிமுனியும் பதஞ்சலியும் கண்டுதொழ புரிசடையார் புலவு நடம் தரும் தில்லை குடதிசை கோபுரவாயில் நிலவிய கற்பக கன்றின் நெறிமலர் தாளினை போற்றி. விநாயகர் 5 கரங்களை கொண்டிருக்கும் காரணத்தை விளக்குகிற பாடலை பார்ப்போம். பண்ணியம் ஏந்தும் கரம் தனக்குணா ஆக்கி பாலில அமருப்பமரு திருக்கை விண்ணவர் காக்கி அரதன கலசபியன் கரம் தந்தை தாய்க்காக்கி கண்ணில் ஆவை வெங்கரி பிணித்து அடக்கி கரிசி நேர்க்கு இருகையும் ஆக்கும் அண்ணலை தணிகி வரை வளர் ஆபத் சகாயனை அகந்தழி கழிப்பாம். விநாயகர் 5 திருக்கரங்களை உடையவர். ஒரு கரத்திலே மோதகம் ஏந்தி இருக்கிறார், இது தனக்காக. மற்றொரு கையில் ஏகதந்தமாகிய ஒற்றை கும்பை வைத்திருக்கிறார், இது விண்ணவர்க்காக. தும்பிக்கையில் நீர் நிறைந்த பொற்கலசம் வைத்திருக்கிறார், இது தாய் தந்தையாகிய பார்வதி பரமேஸ்வரரை வழிபடுவதற்காக. இங்கனும் ஒவ்வொரு கரத்தையே பிற செயலுக்கு பயன்படுத்தும் விநாயக பெருமான் தம்முடைய அடியவர்களுக்கு மட்டும் 2 கரங்களை ஒருங்கே பயன்படுத்துகிறார். அடியவர்களின் வினைகளை ஒழித்து இன்பங்களையே தரும் இயல்பினராகிய அவர் ஆணவ பலம் என்னும் கொடிய யானையை பிணித்து அவர்களுக்கு அருள் புரிவதற்காக பாசம் அங்குஷம் என்னும் 6 கருவிகளையும் எஞ்சிய 2 கரங்களிலும் ஏந்தி கொண்டிருக்கிறார். மாபெரும் கவிஞனாகிய கச்சியப்ப முனிவர் தம் தற்பனை திறத்தினால் பெருமானின் 5 திருக்கரங்களும் செய்யும் செயல்களை அழகுற விளக்குகிறார். விநாயக புராணத்தின் பாடலை பார்ப்போம். அகரமென அறிவாகி உலகம் எங்கும் அமர்ந்து அகர உகர மகரங்கள் தம்மால் பகரும் ஒரு முதலாகி பல்வேறு திருமேனி தரித்துக் கொண்டு புகரில் பொருள் 4 இடர்ந்து
எய்த போற்று கருணை புரிந்து அல்லார்க்கு நிகரில் மரக்கருணை புரிந்து ஆண்டு கொள்ளும் நிர்மல கணபதியை நினைந்து வாழ்வோம். அகரமாக எழுத்தை போன்று முதன்மையும் சிறப்பும் அறிவின் திருவுருவம் சர்வ வியாபி படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களுக்கும் அகரம் உகரம் மகரம் என்னும் மூன்றும் சேர்ந்த பிரணவ பொருள் தம்மை போற்றி வழிபடுபவருக்கு அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் 4 உறுதி பொருளை அருள்பவர். போற்றி வழிபடாதவர்களுக்கு தடுத்து ஆட்கொண்டு பின் நலம் பலவும் அருளி மரக்கருணை புரியும் இயல்பினர் என்று பாடுகிறார். அடுத்து இமராஜி நிலாவதிரிக்கும் கனலாரி திருப்புகழை கேட்டு இன்றைய பதிவு நிறைவு செய்வோம். முருகாசரணம் குஹார்ப்பணமஸ்து. Mama
முருகா சரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. திருவருணை திருப்புகழை கேட்டோம். இந்த திருப்புகழ் அகப்பொருள் துறையில் அமைந்தது. முருகனை நாயகனாக கொண்ட பக்குவப்பட்ட ஆன்மா தனித்து வருந்துவதாக இந்த பாடம் தெரிவிக்கிறது. குரமாமகள் ஆசை தணிக்கும் திருமார்பா என்கிறார். திருமாலின் கண்ணில் பிறந்தவள் சுந்தரவல்லி. முருகவேளின் ஆணையின்படி வள்ளிமலையிலே மான் வயிற்றிலே பிறந்து குறவர் குலத்திலே வளர்ந்தாள். அவருடைய விருப்பம் நிறைவேற முருகவேள் அவரை தழுவி அருள் புரிந்தார். வள்ளி நாச்சியார் பட்ட விரக வேதனையை ஒரு நாயகி அனுபவிப்பது போல முதல் பகுதியிலே பாடியிருக்கிறார் என்று கொள்ளலாம். இமராஜன் நிலா அது எரிக்கும் கலலாலி. இமம் என்றால் பனி. சந்திரன் பனிக்கு அரசன், குளிர்ச்சி உடையவன் என்பது பொருள். சந்திரன் வீசுகின்ற குளிர்ந்த அமுத கிரணம் காமுகருக்கு அனல் போல அலலை தருமாம். ஊரை சுடுமோ உலகம் தனை சுடுமோ ஆரை சுடுமோ அறியேனே நேரே பொறுப்பு வட்டமான முலை பூபயரே இந்த நெருப்பு வட்டமான நிலா என்று பலப்பட்டை சுக்கநாத புலவர் பாடுகிறார். இள வாடையும், வாடை என்றால் காற்று, இளம் தென்றல் காற்று காமுகருக்கு வேதனையை தரும். ஏ தென்றல் மாறுதமே, நீ பிறந்தது எங்கள் சிவபெருமானுடைய சந்தன காடுகளுடைய புதிய மலை. நீ சதா பழகுவது தெய்வ நீராகிய காவிரி பாயும் தமிழ்நாடு. உயர்ந்த இடத்திலே பிறந்தும் குளிர்ந்த நாட்டிலே பழகியும் இவ்வாறு இந்த கொடுமையை நீ பெற்றிருக்கின்றாய் என்று காதல் நோய் கொண்ட சுந்தரர் கூறுகிறார். அந்த இனிய பாடல் பெரிய புராணத்திலே பிறந்தது எங்கள் பிராமலயத்திடை சிறந்து அணைந்தது தெய்வ நீர் நாட்டினில் புறம்பனை தடம் பொங்கு அழல் வீசிட மரம் பயின்றது எங்கோ தமிழ் மாருதம். ஊரும் ஒருக்கும்படியாலே தனித்த ஒரு பெண்மணியை பற்றி ஊரில் உள்ளவர்கள் பலவாறு பேசி வசை கூறுவார்கள். தெருவில் நடவா மடவார் திரண்டொருக்கும் வசையாலே என்பார் திருவேரக திருப்புகழிலே. சரமாகிய மாறம் எடுக்கும் கணையாளி. போருக்கு என்று ஆயுதமாக நிற்கும் மன்மதன் தனித்தவரிடம் நின்று மலர் கணைகளை சொரிந்து மோகத்தியை மூட்டுவானாம். தனிமான் உயிர் சோறும். முருகனை கணவனாக வரித்து அப்பெருமானை அடைய விரும்பி அடைய பெறாது தனிமையிலே உயிர் துடித்து இந்த பெண் சோர்கின்றாள். அதற்கு ஒன்று அருள்வாயே. இவ்வாறு இறங்கி கொண்டிருக்கும் இம்மடவரலுக்கு ஒரு வழி செய்து நீர் கணவனாக வந்து அருள் புரிவீராக என்று அருணகிரிநாதர் முறையிடுகிறார். நாயக நாயகி பாவத்தில் இந்த பாடல் மிக இனிமையாக விளங்குகிறது. குமரா, குமரன் என்றும் இளமையுடன் இருப்பவன். முருகனுடைய திருநாமங்களிலே சிறந்தது குமார நாமம். இப்பெருமானுடைய ஆகமம் குமார தந்திரம் என்று பெயர் பெற்றது. எண்ணில்லாத நாமங்கள் முருகனுக்கு உள. அவற்றில் 3 நாமங்கள் சிறந்தவை. முருகன், குமரன், குகன். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து முருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய். கந்தர் அனுபூதி பாடல். குமார என்பது ஒரு சிறந்த மந்திரம். கு என்றால் உலக மாயை, மரா போக்குவது, உலக மாயையை நீக்குவது. இந்த மந்திரத்தை இடையரா சிந்திப்பவருக்கு மலமாய கண்மங்கள் தொலையும். சிவபெருமான் பிரணோபதேசம் கேட்கும் பொழுது கூறிய மந்திரமும் இந்த குமார மந்திரமே ஆகும். ஆம், நாதா குமர நம என்று அரணார் ஓதியா என ஓதியது எப்பொருள்தான் என்பார் கந்தர் அனுபூதியிலே. 1000 மலைகளும் கூறும் மந்திரமும் இதுவே. குறுகு கொடியுடன் மயிலேறி மந்தரம்பு வனகிரி சுடல மறையாயிரங்களும் குமர குருவென வலிய சேட நஞ்ச வந்திடுவோனே என்பார் ஒருவரையும் என துவங்கும் திருப்புகழிலே. குமரா சரணம் என்று அமரர்கள் எம்பெருமானிடம் அடைக்கலம் புகுந்து திரிவார்கள். ஆதலின் அன்பர்கள் குமரா சரணம் என்ற மந்திரத்தை அடிக்கடி கூறி உய்வு பெறுவார்களாக என்கிறார் கந்தர் அலங்காரத்திலே. குமரா சரணம் சரணம் என்று அன்பர் உழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆறும் கண்ட தமராகி வைகும் தனியான ஞான தபோதனர்க்கு இங்கு யமராஜன் விட்ட கடையேடு வந்து இனியன் செய்யுமே. அருணகிரி பெருமான் தாம் பாடியருளிய கந்தர் அந்தாதியிலே தும்முகின்ற பொழுது கூட குமரா சரணம் என்று கூறுமாறு உபதேசிக்கிறார்.
சிறு உமிக்கும் மர பகர நிகர்வீர் சிதை உயிர்த்து சில் துமி குமர சரணம் நின்னீர் உய்வீர் சிந்தினை மேல் சிறுமிக்கு மரபு உரைத்து நின்றோன் சிலை வேட்டுவன் எச்சில் துமிக்கும் அரபு அணிமுடியான் மகன் சீரடிக்கே. சிவந்த திரைப்புறத்திலே வாசம் செய்த வள்ளிநாயகிக்கு தமது மரபின் வழிகளை எடுத்து உரைத்து குறையிருந்து நின்றவனும் வில்லை உடைய வேட திருமேனியை உடைய கண்ணப்ப நாயனார் முன் முதலியவற்றி முன் ருசி பார்த்து நிவேதித்த எச்சிலி ஒப்புடனே உண்டவராகிய மேன்மையாகிய பாம்பாபரணத்தை தரித்த சடைமுடையை உடைய பரமசிவனது மைந்தனுமாகிய குமார கடவுளினது சிறிய திருவடியை கருதி கொண்டே சிறிதான குற்று உண்மையாயினும் பிறர்க்கு இட்டு உண்ண மனம் கூடாமல் மரம் போன்று இருப்பவரே அழிந்து போவதும் பிராணனுக்கு ஒதுக்கிடவுமாகிய இவ்வுடலின் கண் ஒரு தும்மல் உண்டாகும். அந்த காலையிலும் குமரா உனக்கு அடைக்கலம் என்று சொல்லுங்களேன் பிடிப்பீர்கள். உமையளவு கூட பகிர்ந்து கொடுக்க மனமில்லாத கட்டை போன்றவர்களே, தும்மும் பொழுது வள்ளியை ஜாதி குலம் பார்க்காமல் வலி ஆட்கொண்டவரும் கண்ணப்பனின் எச்சிற்பட்ட மாமிசத்தை அவரது பக்திக்காக மகிழ்ந்து ஏற்றுக்கொண்ட சர்ப்ப ஆபரணாகிய சிவபெருமானின் குமாராய முருகப்பெருமானின் திருவடிகளை நினைத்து தியானித்து குமரா சரணம் என்று ஓதுவீர்களாக, நீங்கள் நல்ல கதி அடைவீர்களாக என்று நமக்கு அறிவுரை கூட்டுகிறார். அதே போல சேர்ப்பதும் ஆல் அய நீலோர் பலகிரி தெய்வ வள்ளி சேர்ப்ப துமால் அயமுற்றார் என பலர் செப்ப வெப்பு சேர்ப்பது மால் ஐ அவத்தி மண் யாக்கீசி தேவதன் முன் சேர்ப்பது மால் அயவாசவன் செப்பிய செப்பதத்தே. திருத்தணிமலையிலே வாழும் தெய்வசக்தியாகிய வள்ளிநாயகனே, தும்மல் ஏற்பட்டது, இறந்து விட்டார் என்று பலரும் ஆச்சரியத்துடன் சொல்வதற்கு முன்பாக உஷ்ணம் ஸ்லேத்துமம் மயக்கம் ஜாக்கிரது ஸ்வப்னம் சுசுப்தி துரியம் துரியாதீதம் என்ற 5 அவஸ்தைகளும் நிறைவேற்ற இந்த உடல் அழிவதற்கு முன்பாக விஷ்ணு பிரம்மா இந்திரன் அவர்கள் போற்றி வணங்கக்கூடிய சிறந்த உன் திருவடியிலே என்னை சேர்த்துள்ள வேண்டும். அதாவது சாதாரணமாக தும்மல் ஏற்பட்டாலோ இருமல் வந்தாலோ விக்கல் வந்தாலோ மரணம் ஏற்படுவது சிலருக்கு இயற்கையாக அமைந்திருக்கிறது. அதனால் அந்த சமயத்திலாவது குமராசரணம் என்று சொல்லுங்கள், குமரன் நம்முடைய ஆவிக்கு அடைக்கலம் அளிப்பார் என்று அறிவுறுத்துகிறார். முருகா, முருகன் என்ற திருநாமம் மிகச் சிறந்தது. மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்றார் கந்தர் அலங்காரத்திலே. அரும் பெறல் மரபின் பெரும் பெயர் முருகா நக்கீரர் கூறுகிறார். மெய்மை குன்ற மொழிக்கு துணை, நாம் பேசும் ஒவ்வொரு மொழிக்கும் சொல்லுக்கும் துணையாக இருப்பது முருகா எனும் நாமம் என்று ஒருமையில் கூறாமல் முருகா எனும் நாமங்கள் என்று பன்மையில் கூறுகிறார் அருணகிரிநாதர். அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள்? முருகனுக்கு பல நாமங்கள் இருந்தாலும் அந்த ஒரு முருகன் நாமத்திலேயே அவைகள் யாவும் அடக்கம் என்றும், முருகா என்று கூறிவிட்டால் அந்த பல நாமங்களை முழுந்த நன்மைகளையும் பெறுவோம் என உட்கருத்திலும் கூறுகிறார் என்பதுதான் பொருள். எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் எவராலும் திருநாமத்தை நாவில் ஏற்றலாம். அவன் ஒரு சிறப்பமைந்த கோவில் கண்டுகளிக்க வேண்டுமானால் தடைகள் இருக்கலாம். ஆனால் திருநாமம் அப்படியல்லவே. ஒரு குகை 1000 வருடங்களாக பூட்டி கிடந்தது. அதற்கு ஒளி தர வேண்டும் என்றால் 1000 விளக்குகள் தேவையில்லையே. ஒரு விளக்கை ஏற்றி வைத்து உள்ளே நுழைந்தால் 1000 வருட காலத்து இருட்டு போய்விடுமே. அதுபோல முருகனுக்கு பல நாமங்கள் இருந்தாலும் முருகா என்று கூறினால் போதும், 1000 காலத்து பாவங்களும் மனத்திலே பல காலமாக குடிகொண்டிருக்கும் இருளும் தொலையுமே. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமிலார்க்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனும் குற்றோமோ என்றார் மணிவாசக பெருமான். அதனால் சிவபெருமானே முருகன் என்று உணர்ந்து அவனை நாம் விருப்பம் போல பல பெயர்கள் வைத்து அழைப்பதிலே தவறு இல்லை. இருந்தாலும் ஒரு திருநாமம் முருகா என்ற நாமமே போதும். குகன், காங்கேயன், கடம்பன், குமரன், குழகன், சித்தன், சிலம்பன், சரவணபவன், சுரேசன், செட்டி, சேந்தன், தேவசேனாபதி, விசாகன், வள்ளி மணாளன், சாமி, சுப்பிரமணியன் போன்ற பல பெயர்களுக்கு உரியவனாகி நிற்கின்றார் முருகப்பெருமான். சூரியன் எவ்வாறு பல திசைகளுக்கும் பலதரப்பட்ட ஜீவராசிகளுக்கும் பாரபட்சம் பாராது ஒளியை தருகின்றாரோ அவ்வாறே அடியவர்க்கு எளிய பெருமாளாகிய முருகன் யார் நெஞ்ச கனகலும் நெகிழ்ந்து உருகி முருகா என்று ஒருமுறை கூறுகிறார்களோ அவர்கள் முன்னே
நீலச்சிகிண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவார் என்பது அருணகிரியார் வாக்கு. ஏனென்றால் செந்தூர் பாடலிலே மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடியே அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே என்றார் அல்லவா. ஜடிலத்தன், ஜடிலம் என்றால் ஜடைமுடி, சிவபெருமான் ஜடைமுடி உடையவர். இது துறவு நிலையை உணர்த்துகிறது. சிவமூர்த்தி பரம யோகி. ஆகவே அருணைமேவி அண்ணலே, உன்னை நினைத்து வருந்தும் இந்த பெண்ணை மருவி அருள் புரிவீராக என்று கருத்துரையாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. முருகாசரணம். குகார்ப்பணமஸ்து.